அன்புள்ள ரவிஜி டிவி நண்பர்களே வணக்கம். ஒருவர் சந்நியாசி ஆவது எப்படி? ஆன்மீகத்தில் ஒருவர் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்றால் 9ஆம் அதிபதியும் கேதுவும் காரணம். அதைப்போல இல்லறத்தில் ஈடுபாடு காட்டக்கூடாது. திருமணம் செய்து கொண்டால் பிறகு இல்லறத்தை துறக்க வேண்டும். அதாவது அதற்காக திருமணம் செய்யாமல் இருக்க முடியாது. இல்லறம் என்றேன் நல்லறம் இல்லை. திருமணம் செய்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலே இல்லறம் நல்லறம். ஆக ஆசைகளை துறக்க வேண்டும். லக்னாதிபதியும் கலஸ்திரஸ்தானாதிபதியையும் சனி பார்க்க வேண்டும். அதாவது 1ஆம் இடத்தையும் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்க வேண்டும். அல்லது லக்னத்தையோ கலஸ்திரஸ்தானத்தையோ சனி பார்க்க வேண்டும். லக்னாதிபதியையும் கலஸ்திரஸ்தானாதிபதியையும் சரி பார்க்க வேண்டும். அல்லது லக்னத்தையோ கலஸ்திரஸ்தானத்தையோ 1ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ சரி பார்க்க வேண்டும். அந்த ஸ்தானம் பாதிக்கப்பட்டால் இல்லறம் பாதிப்படையும். சனி பகவான் பெரும்பாலும் 7ஆம் இடத்தை பார்த்தால் தாமத திருமணம். வரன் பார்த்து கொண்டே இருப்பார்கள், தனங்கள் ஆகிக்கொண்டே இருக்கும். 9ஆம் இடத்தில் சனி இருக்க வேண்டும். 9ஆம் அதிபர் பூர்வ ஜென்மஸ்தானமான 5ஆம் இடத்தில் 1, 10 அதிபர்களுடன் இணைந்திருக்க வேண்டும். சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் உலக ஆசை போய்விடும். உலக ஆசை இருக்காது. சன்னியாசி ஆகிவிடுவர். பற்றற்ற சன்னியாசிகளுக்கு இதுபோன்ற கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும். சன்னியாசி பழமொழி சொல்வோம், மீன் செத்தால் கருவாடு, இல்லற வாழ்க்கை செத்தால் திருவோடு, உயிர் செத்தால் சுடுகாடு. ஆக மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் சந்நியாச வாழ்க்கை. சிலர் அளவு கடந்து ஆசைப்படுகின்றனர். பேராசை பெருநஷ்டம். வரும்போது எதை கொண்டு வந்தோம், போகும்போது நாம் எதை கொண்டு போகப் போகிறோம், எதுவுமே கிடையாது. ஆகவே சன்னியாசி ஆவதற்கு கேது பகவான் சாதகமாக இருக்க வேண்டும். யாருக்கு லக்னத்தில் கேது இருக்கிறாரோ அவருக்கு பக்தி அதிகம். குருவும் கேதுவும் பார்த்தால் தெய்வ பக்தி அதிகம். குரு சூரியனை பார்த்தாலும் தெய்வ பக்தி அதிகம். ஆக கோயிலுக்கு சென்றுங்கள், நன்றாக வழிபடுங்கள், மன அமைதி கிடைக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.